ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அவர் வீட்டு தலைவி சேனல். பார்க்குறீங்களா? இதான் நமக்கு மாங்காய் தொக்கு, ஸ்வீட் மாங்காய் தொக்கு செய்யலாமாங்க. நல்ல மாங்காய் இது மாங்காய் சீசனுங்க. மேங்கோ சீசனாக இருக்கிறதுனால நல்ல ஒட்டு மாங்காவை எடுத்துக்கோங்க. புளிப்பு இல்லாமல் இருக்கும். ஒட்டு மாங்காயிலே லைட்டாக ஒரு ஸ்வீட் டேஸ்ட் இருக்கும். நல்ல மாங்காவை எடுத்துகிட்டு அதை நல்லா அப்படி தோலெல்லாம் சீவிடணும். தோலை சீவி எடுத்துட்டிங்க அப்படின்னா மாங்காவை எப்படி செஞ்சு கொடுத்தாலும் சாப்பிட்றதுக்கு பிடிக்கும். யாருக்கு பிடிக்காது சொல்லுங்கள் பார்ப்போம். அதில் ஸ்வீட் மாங்காவே ஒரு டேஸ்ட்டு, அதில் ஸ்வீட் வேறு போட்டு செஞ்சால் செம்மையாக இருக்கும். நான் அன்றைக்கி என்ன பண்ணேன்னா பாசிப்பயிறு குருமா வச்சேன். அந்த குருமாவுக்கு இந்த மாங்காய் ஸ்வீட் மாங்காய் தொக்கு செம்ம காம்பினேஷனுங்க. சூப்பராக இருந்துச்சு. காரக்குழம்புக்கெலாம் சூப்பராக இருக்கும். டெய்லி காரமாகவே சைட் டிஷ் பண்ணுறோம். டெய்லி காரமாகவே நம்ம ஏதாவது தொட்டுக்க செஞ்சு சாப்பிட்றோம். இது சீசன் இல்லையா? இந்த சீசனில் இதை செஞ்சு சாப்பிடாமல் இருக்க முடியுமா? இந்த மாதிரி நல்லா தோலை சீவிட்டு கிரைண்ட் பண்ணிவிடுங்க. நல்லா அதை துருவி எடுத்துங்க. இந்த மாதிரி துருவி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வேகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் கட்டி கட்டியாக கூட போடலாம். பீஸ் பீஸாக கட் பண்ணி போட்டு வேக வைக்கலாம். அது கொஞ்சம் டைம் ஆகும். இது மாதிரி துருவிட்டிங்க அப்படின்னா அது ஒரு சாஃப்டாக இருக்கும். உங்களுக்கு பீஸ் போட்டு அதை பண்ணணும், இந்த மாதிரி துருவுறது இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி கூட செஞ்சுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் எனக்கு இந்த மாதிரி துருவி செஞ்சால் ரொம்ப பிடிக்கும். துருவிட்டிங்கன்னா சாஃப்டாக இருக்கும். அப்படியே செம்ம சாஃப்டாகிடும், புசு புசுன்னு இருக்கும். இந்த மாதிரி இதை துருவி எடுத்துக்கோங்க. துருவி எடுத்துகிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போது 5 மினிட்ஸில் ரெடி பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், துருவி எடுத்தாச்சு. இதை நம்ம எடுத்து அப்படியே தண்ணிலாம் ஊற்றவே வேணாம். தண்ணி வேணும் தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக லைட்டாக ஊற்றிக்கோங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் தண்ணி ஊற்றாமல் அப்படியே வதக்கிட்டு எண்ணெயெல்லாம் எதுவுமே தேவையில்லை. நீங்கள் வேணும்னா லாஸ்ட்டில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். உங்களுக்கு நெய் டேஸ்ட்டு பிடிக்கும் அப்படின்னா. பாருங்கள், லைட்டாக வேகிறதுக்காக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் தண்ணி போட்டுட்டேன். தண்ணி ஊற்றிட்டு பாருங்கள் வெந்துடுச்சு. அடி பிடிக்கும். இது அப்படியே அது பிடிக்காத அளவுக்கு நீங்கள் பார்த்து 2 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். நீங்கள் கொஞ்சம் அது கேர்ஃபுல்லாக பக்கத்தில் இருந்து செய்யுங்க. ஒயிட் சுகர், நாட்டு சக்கரை, வெல்லம் இதெல்லாம் போட்டு செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் பசங்க என்ன பண்ணுறாங்க, அந்த நாட்டு சக்கரை போட்டால் தொடவே மாட்டுறாங்க. அது மாதிரி ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட மாட்டுறாங்க. சரி, இப்போ தான் செஞ்சு கொடுக்குறோம், சரி ஃபஸ்ட் டைம் இப்படி செய்வோம், நெக்ஸ்ட் டைம் அதை போட்டுக்கலாம் அப்படின்ட்டு ஒயிட் சுகரே போட்டேன். ரொம்ப போடல, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தான் போட்டிருக்கேன். நல்லா ஸ்வீட் பிடிக்குன்றவங்க போட்டுக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி நல்லா அதை கிண்டி விட்டுட்டே இருங்க. மிக்ஸ் பண்ணி விடுங்க. நீங்கள் பீஸாக போட்டிங்க அப்படின்னா அப்படியே கட்டி கட்டியாக இருக்கும். நீங்கள் அப்படியே நசுக்கி விடுற மாதிரி இருக்கும். இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் எக்ஸ்ட்ராவாகும் வேகிறதுக்கு. பாருங்கள், இரும்பு சட்டியில் தான் செய்கிறோம். இது பாருங்கள், தேங்காய் இருக்கு இல்லையா? தேங்காவை துருவி அதில் வெந்தோன்னு போட்டு ஒரு ஸ்பூன் ஏலக்காய் பவுடரை போட்டு செம்ம ஸ்மெல்லாக வாசமாக டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். ஏலக்காய் பவுட்ரு உங்களுக்கு உப்பு தேவையான அளவு இருந்துச்சு வேணும் அப்படின்னா, ஸ்வீட் செய்கிறதுனால உப்பு ரொம்ப போட வேண்டியதில்லை. பட் அந்த ஸ்வீட்டோட டேஸ்ட்டையும் தூக்கி கொடுக்கணும் அப்படின்னா லைட்டாக ஒரு கல் உப்பு போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அந்த மாதிரி போட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டு எம்மையாக இருக்கும். பாருங்கள், பார்க்கறதுக்கு எப்படி சூப்பராக இருக்குது. நெய் வேணும்னா நீங்கள் நெய் விட்டுக்கோங்க. அப்படியே எடுத்து சாப்பிட்லாம். அப்படியே ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி கூட எடுத்து சாப்பிட்லாம். அல்வா மாதிரி இருக்கும். இதை ஈவன் மேங்கோ அல்வா அப்படின்னு கூட சொல்லலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு, சூப்பராக இருக்குல்ல? நல்லா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை புதுசாக பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ. பாய், டேக் கேர்.